ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். பாருங்க, நமக்கு காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், நாம் செயல்பட வேண்டும் என்றால், நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலன் வேணும். பலன் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. சாப்பிட்றதுக்கு கூட ஒரு பலன் வேணும். சாப்பிட்றது ஜீரணம் ஆகணும்னா கூட ஒரு பலன் வேண்டும். கண்ணு பார்க்கணும்னா ஒரு பலன் வேணும். காது கேட்கணும்னா ஒரு பலன் வேணும். வாய் பேசணும்னா ஒரு பலன் வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பெட்டில் வாய் பேச முடியாமல் கேட்டால் வாயை திறக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஏன் கேட்டால் பலன் இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளால ஓடணும் அப்படின்னா ஒரு பலன் வேணும். அந்த பலனுக்கு நான் என்ன செய்யறது, அந்த பலனுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு காத்து இருந்தா போதும், உங்களுக்கு புது பலன் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதை விதைத்த உடனே நாம் அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முடியாது. அது என்ன செய்யணும்? வளர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அது வளர்ந்து மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிற வரைக்கும் நாம் காத்திருந்தோமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? கனிகள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன செய்யணும்? அவசர அவசரமா நம்ம செயல்பட்டோமானால் அது நமக்கு திருப்தியாக இருக்காது. ஏதோ ஒரு குறை இருக்குது போல நமக்கு தோணும். ஆனால் கர்த்தருக்கு நீங்க காத்திருப்பீர்களானால் உங்களுக்குள்ள ஒரு புதுசா ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த பலன் எதற்குனா, நீங்கள் எழுந்து ஓடுவதற்காக, நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்காக, நீங்கள் செயல்படுவதற்காக. அல்லேலூயா. பாருங்க, மனுஷனுடைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யும்? மனவடிவாக்கும். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை சோர்வுக்குள்ளாகும். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை வெட்கப்படுத்தும். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை அவமானப்படுத்தும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். அல்லேலூயா. யாராவது நம்மளை பலப்படுத்துற மாதிரி யாராவது பேசுறாங்களா? நம்மளை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் மனிதர்களுடைய வாயே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. சிறுமைப்பட்ட ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். வேதனைப்படுகிற துயரப்படுகிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். பார்க்கிறது மட்டும் இல்ல, அவர் ஒரு பிரசன்னத்தை அனுப்புகிறார், ஒரு அபிஷேகத்தை அனுப்புகிறார். நமக்கு விடுதலையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எழும்பி ஓட செய்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இருந்தால் நான் என்னைக்கோ மரித்து போயிருப்பேன், என்னைக்கோ செத்து போயிருப்பேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை பலப்படுத்தி இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நின்று பேச வைத்துக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலன் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. நமக்கு பாருங்க, பிள்ளைகள் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அறிவிலே அந்த நாலேஜில் ஒரு பலன் வேணும். எல்லாத்துக்கும் மூளை இருக்கும், ஆனால் அந்த அறிவு என்ன செய்யாது? கம்மியாக இருக்கும். அதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு பலன் வேணும். அநேகர் இன்னைக்கு யோசிக்க முடியாமல் ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வைத்தியர் ஆஸ்பத்திரியிலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? யோசிக்க தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த அறிவில் அவங்களுக்கு பலன் இல்லை. அப்போ நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும் கூட கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். அந்த பலன் கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? கொஞ்ச நாளைக்கு காத்திருக்கணும். கொஞ்ச நாளைக்கு காத்திருக்கணும். அப்படி நம்ம காத்திருந்தோம்னா நமக்கு புது பலனை தருவார். எப்படின்னா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புற அளவுக்கு ஒரு புதிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கழுகு அது என்ன செய்யணும்? செட்டைகளை அடித்து எழும்பணும்னா பிறந்த குஞ்சு பொறிச்ச உடனே என்ன செஞ்சிடும்? அப்படி பறந்துருமா? என்ன செய்யணும்? செட்டைகள் விரிவாக பெரிதாக வளர்ற வரைக்கும் அது காத்திருக்கும். அது காத்திருக்கும் பொழுது அது வளர்ந்து பெருசாகும்.
பெருசானதுக்கு அப்புறம் அது சட்டைகளை அடித்து எழும்பும் பொழுது அது உயரமாக பறக்கும். அல்லேலூயா. இதே குஞ்சிலேயே அதை அடிச்சு பறந்துன்னா அவ்வளோ உயரத்துக்கு என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. அப்போ நாம ஏசப்பாவுக்கு காத்திருந்தோமானால் சட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். அல்லேலூயா. பறவைகளிலேயே உயரமான பறக்கிற பறவை எது? கழுகு. அப்ப அந்த கழுகு போல நாம மாற வேண்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கழுகு முட்டை விட்டுச்சுன்னா குஞ்சு பெருச்சோன்னே அது நான் பறக்கணும், நான் ஓடணும், தாவணும் அப்படின்னு சொன்னா அதனால முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் காத்திருக்கணும். தாய் கொடுக்கிற உணவை உட்கொண்டுட்டு காத்திருக்கணும். தகப்பன் சொல்லி கொடுக்கிற காரியங்களை செய்து காத்திருக்கணும். அது என்ன செய்யும்? தாய் பறவை என்ன செய்யும்? அதுக்கு பழக்கி வைக்கும். உயர பழகிறதுக்காக அது பழகிற வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பையன், சின்ன பையன், 5 வயது ஆகுது. அவனுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கை ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஒரு கை உடஞ்சிருச்சு. கையே இல்லை, எடுத்துட்டாங்க டாக்டர். ஒரே ஒரு கை மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை என்னென்னா குத்துச்சண்டையில் நான் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அவனுக்கு ஒரு கை இல்லை. அவனால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது ஒரு குத்துச்சண்டை சொல்லி கொடுக்குற மாஸ்டர்கிட்ட போய் நான் குத்துச்சண்டை பழகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னோடனே அவர் கண் கலங்குறார். ஒரு மனிதன், கையில்லாத ஒரு சின்ன பையன், ஒரு கையே இல்லை, அவன் குத்து சண்டை பழகணும்னு சொல்லி ஆசைப்படுறான்னு சொல்லி அழுகிறார். அழுத உடனே இவனை எப்படியாவது குத்து சண்டையில பங்கு பெற வச்சு வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த மனிதனுக்குள்ள கொண்டு வந்தார். அப்ப என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பழகி கொடுக்கிறார், நிறைய சொல்லி கொடுக்கிறார். இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி செய், இப்படி செய்யிட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா இந்த ஒரு பையனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் சொல்லி கொடுக்கிறார், வேற ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. 2 வருஷம் கிளாஸு, அந்த ஒரே ஸ்டெப்பு தான். அவனுக்குன்னா கோபம், எல்லாத்துக்கும் நிறைய ஸ்டெப்பு சொல்லி தரீங்க, எனக்கு மட்டும் ஒரே ஸ்டெப்பு சொல்லி தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நினைச்சிட்டா, நம்ம கையில் இவனெல்லாம் விளங்காதவன், இவனெல்லாம் போய் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் நினைச்சிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான், புலம்புறான், கோவப்படுறான். மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஆனா அந்த மாஸ்டர் பொறுமையா இருக்கிறார். இவன் என்னமோ பேசிட்டு போறான், என்னமோ திட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டெப்புக்கு 2 வருடமாக ஒரே ஸ்டெப்பை சொல்லி கொடுக்கிறார். கடைசியில அந்த குத்து சண்டை போட்டி வருது. ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் குத்துச்சண்டை போட்டியில பங்கு பெறுகிறான். முதல் ஆட்டத்தில் வின் பண்றான், ஜெயிச்சிடறான். 2வது ஸ்டெப்ல ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்தா தான் அவன் என்ன செய்ய முடியும், முன்னேறி நேஷனல் லெவலில் போக முடியும். அதனால என்ன செய்யறான்னு சொல்லிட்டா 2வது போட்டிக்கு பங்கு பெறான். 2வது போட்டியிலையும் அவன் ஜெயிக்கிறான். அல்லேலூயா. இவனுக்கு ஆச்சரியம், சொல்லி கொடுத்தது எத்தனை ஸ்டெப்பு, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், ஆனா ஜெயிச்சிட்டான். 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப்பு பழகினவங்கள தோக்கடிக்கிறான். அப்போ மாஸ்டர்கிட்ட போய் அழுதுட்டு நிற்கிறான், மாஸ்டர் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. அழுதுட்டு நிற்கும்போது மாஸ்டர் சொன்னாரு, தம்பி கவலைப்படாத, உனக்கு நான் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் சொல்லி கொடுத்தேன், அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் நீ பழகிட்டே இருந்த, 2 வருஷமா காத்திருந்த, 2 வருஷம் கழிச்சு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொன்ன. எப்படிங்க மாஸ்டர்னு கேட்டான். மாஸ்டர் சொன்னாரு, இருக்கிறதுலையே ரொம்ப 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 கடினமான ஸ்டெப்பு தான் உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இருக்கிறதுலையே யாருனாலையும் பழகவே முடியாது அந்த ஸ்டெப்பை, அதைத்தான் 2 வருடமாக அந்த ஒன்றை மட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுத்து பழக்கி கொண்டு இருந்தேன், நீ ஜெயித்து விட்டா என்று சொல்லி அந்த மாஸ்டர் கட்டி கொடுத்து கண்ணீர் விட்டாராம். அல்லேலூயா. பாத்தீங்களா, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு அதுதான்.
அந்த ஸ்டெப்பை அவன் பழகினபடினால் இன்னைக்கு ஜெயித்து விட்டான். நேஷனல் லெவல்ல அவன் போய்விட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அது மாத்திரமல்ல, கையில்லை என்று சொல்லி அநேக கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் அவனுக்கு என்ன உதவி தேவையோ அத்தனை உதவிகளையும் செய்து அல்லேலூயா அவன் படிப்பை முன்னேற்றி அவர்களை வாழ வைத்தார்கள். பார்த்தீங்களா, இந்த சின்ன பையன் ஒருவேளை நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி மாஸ்டர் விட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவனுடைய நிலைமை எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்து தான் அவன் பிழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் மாஸ்டர் முழுசா நம்பினான். அவன் மாஸ்டர்கிட்ட கோபப்பட்டாலும் அவன் என்ன செய்தான்? மாஸ்டர் கூட முழுமையாக செயல்பட்டான். அதே போல நீங்களும் பாஸ்டரோட சேர்ந்து முழுமையா செயல்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. அவன் மாஸ்டரோட சேர்ந்து செயல்பட்டான், நீங்க பாஸ்டரோட சேர்ந்து செயல்படும் பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். நீங்க ஓடினாலும் உங்களுக்கு இளைப்படையாமல் உங்களால் ஓட முடியும். அல்லேலூயா. நீங்க நடந்தாலும் நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. நடந்து 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 சோர்ந்தே போயிட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் தான் நானும் கஷ்டப்படுறது, எவ்வளவு தூரம் தான் நானும் நடக்கிறது, எவ்வளவு தூரம் தான் நானும் ஓடுறது. என் குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஓடா நான் தேய்ந்து போய் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு பலத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எதுக்கு? ஓடுவதற்கு. எங்க ஓடுவதற்கு? எங்க ஓடணும்? எங்கேயாவது எங்கேயாவது ஓடுறதுக்கா? இல்லை, தேவனை நோக்கி ஓடுவதற்கு. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு ஒரு புதுசா ஒரு பலனை கொடுக்கிறார். பாருங்க, 2-3 நாளா 4 நாளாகவும் நாங்கள் அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் இங்கே 2 பேர் தான் இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலியமா அண்ணாத்துறை பிரதரு, ராகுல் பிரதரு, ஜோதி சிஸ்டர் எல்லாம் 5 மணிக்கு நாங்கள் ஃபோன் போயிடும் ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறோம்? தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கர்த்தர் நம் ஓட்டத்தை ஆசீர்வாதமான ஓட்டமாய் மாற்றுகிறார். அப்போ 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம சோர்ந்து போய் கிடக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இன்னி என்னால் நடக்க முடியாது, என்னால் ஓட முடியாது, என்னால் பேச முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, அவ்வளோதான், என்னால் முடிஞ்சிச்சு, என்னால் முடியல டாடி அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு என்ன கொடுக்கிறார்? புதிதான ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த புதிதாய் கொடுக்கிற பலன் இதுவரைக்கும் நீங்க ஓடின மாதிரி இருக்காது, அதை விட அதிகமாய் பிரகாசமாய் செழிப்பாய் உற்சாகமாய் ஓடும்படியான ஒரு பலத்தை இயேசப்பா நமக்கு தருகிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போய் இருக்கிற எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இப்போ அந்த பலனை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போறோம்னா, சோதரம் இதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதுல 3 காரியங்களை தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். நம்ம காத்திருக்கும் போது 1 பலன் கொடுக்கிறார், 2வது எழும்ப செய்கிறார், 3வது இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் தேவன் நம்மளை நடத்துகிறார். சோர்வே வராது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த சோர்வை தேவன் நீக்குகிறார். நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? ஏசப்பாவுக்கு காத்திருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு, வயிற்றுல 2 மாதம் 1 மாதம் ஆயிடுச்சு, உடனே எனக்கு குழந்தை பிறக்கணும்னா என்ன செய்ய முடியாது? அப்படியே பிறந்தாலும் என்ன ஆயிரும்? வேஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன செய்யணும்?
அது முழுமை அடைகிற வரைக்கும் ஏசப்பா காத்திருப்பார். நாம கேட்போம், இப்ப பிரேமாவுக்கு குழந்தை பிறக்கணும், நாளைக்கு எங்களுக்கு ஏசப்பா பிரேமா குழந்தை பிறக்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ நாங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேட்டுருவாரா? என்ன செய்வாரு? மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டு வரல, இன்னும் 2 மாசம் இருக்குது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் 4 மாசம் இருக்குது, அதுக்குள்ள அவசரமா? அப்படியே குறைப்பிரசவம் பிறந்தா என்ன ஆகும்? அதுக்கு மூளை வளர்ச்சி இருக்காது, கண் வளர்ச்சி இருக்காது, காது கேட்காது, இதய துடிப்பு இருக்காது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு ஏசப்பா புலம்பி தள்ளிடுவாரு. அப்போ பொறு, காத்திரு, அது முழுமை அடையட்டும், அந்த குழந்தை முழுமை அடையட்டும், எல்லாம் கரெக்டாக செயல்படட்டும், அப்பொழுது நானே பிரசவிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். அவசரப்பட்டுறாதீங்க. இது இன்னைக்கு கிடைக்கலையே, ஜெபத்துக்கு போன கிடைக்கல, ஆராதனைக்கு போன நடக்கலை அப்படின்னு அவசரப்பட்டுறாதீங்க. அந்த காரியம் முழுமை அடையணும், அந்த குழந்தை முழுமை அடையணும், அந்த கழுகு முழுமை அடையணும், அதுக்கப்புறம்தான் செயல்படும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு சத்துவம் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு சத்துவம் இல்லாமல் பிறந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நடக்க முடியாமல் போயிடும். அப்போ சத்துவம் தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால கொஞ்சம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவசரம் இல்லாமல், எசப்பா கொஞ்சம் காத்திருக்கிறேன், எனக்கு நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என்னென்ன காரியத்தை எல்லாம் நாம செயல்படுத்த முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலே நீங்க வாசிப்பீர்களானால், 37, 34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைகொண்டு நடந்தால் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். கொஞ்சம் உயர்வு வரும், கவலைப்படாத, காத்திரு. தோல்வியா, வேதனையா, அவமானமா, நிந்தையா, துக்கமா, நீ கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திரு. எப்படி காத்திருக்கணும்னா, எஜமான் வேலைக்காரன் வேலை மாசம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு தன்னுடைய முதலாளியை பார்த்து கொண்டு இருப்பார். முதலாளி வந்தாருன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு முதலாளிக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கிறோம். அதுபோல இயேசு வருவார், செய்வார். கொஞ்சம் நம்ம பொறுமையாக காத்திருந்தோமானால் செடி நல்லா பெரிய மரமாகி நிறைய கனி கொடுக்கும்படியாக நாம் காத்திருந்தோம்னா வருஷம் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அவசரப்பட்டுட்டோன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் கனி கொடுத்துட்டு விட்டுரும். ஏசப்பா நம்ம காத்திருக்கிற நமக்கு செய்கிற காரியங்கள் இன்னைக்கோ இந்த மாசத்தோடையோ இந்த வருஷத்தோடையோ போகிற மாதிரி செய்ய மாட்டால், நாம் மரிக்கும் வரைக்கும் நம்மோடு கூட அவர் இருந்து கிரியை செய்கிற ஆனந்த சந்தோஷமுள்ள காரியத்தை தான் ஏசப்பா நமக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப காத்திருக்காம அந்த குழந்தை 8, 9 மாதம் 10 மாதம் கழித்து பிறந்தால் அது நமக்கு நீடித்த நாட்களாய் சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லை என்றால் குறைப்பிரசவத்தில் குழந்தை பிறந்துருச்சு, அவசரப்பட்டு பிறந்துருச்சுன்னா நீடித்த நாட்களாய் அது நமக்கு துக்கத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கொடுக்கும். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? பார்த்து அழுது கொண்டே இருக்கணும். அப்போ அந்த காத்திருக்கும் பொழுது சரியான நேரத்தில் ஏசப்பா சரியான பிரசவத்தை கட்டளையிடுவார் பாருங்க. அது நம்முடைய ஆயுசு நாட்களுக்கும் அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா நீங்க காத்திருங்க. அது முழுமை அடைந்ததுக்கு அப்புறம் உங்க கரங்களிலே ஏசப்பா தருவார். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நீடித்த நாட்களாய் திருப்தியாய் அதை அனுபவிக்கும்படியாக ஏசப்பா உங்களுக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கே வேணுமா இல்ல பொறுத்திருந்து வாங்கிக்கலாமா?
பொறுத்திருந்து பெற்றுக்கொண்டால் அது நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தரும். அவசரப்பட்டுட்டோம், நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன ஆயிரும், நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, நீங்கள் காத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே சங்கீதம் 25:3 மூணாவது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:3 வாசிக்கிறோம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஒரு அல்லேலூயா. அவரை நோக்கி காத்திருக்கிற நாம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவங்க அதை பேசிட்டாங்க, இவங்க எதை பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்ம தலை குனியலாம். ஆனால் காத்திரு, என்ன செய்வார்? நீ சுதந்தரிக்கும்படியாக உன்னை உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பார்த்தீங்களா, நம்ம ஏசப்பா நமக்கு எப்படியெல்லாம் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறார் என்று பாருங்கள். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஒரு 4 கோடி ரூபா பணம் வேணுமா? இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மை உயர்த்துகிறார், கூட இருந்து பலப்படுத்துகிறார், கூட இருந்து சத்துவத்தை கொடுக்கிறார், கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், கூட இருந்து வெட்கப்படாம உயர்த்துகிறார். இன்னைக்கு வெட்கப்படுற மாதிரி தெரியும், ஆனால் அது வெட்கம் இல்லை, நாம் காத்திருக்கிற நேரம் அது. அப்படி காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் என்று சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போனால் உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லைங்களா? நீ சர்ச்சுன்னு ஓடுறப்போ உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன இப்போ என்ன உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இருக்கிறார்கள். நாம் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை கூட அவர்களுக்கு முன்பாக வருகிறது. ஆனால் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் காத்திருந்தால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தன் கேட்டானா, ஏன்னா சர்ச்சுன்னு ஓடுனிய, நீ என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்ட? அப்படியே தான் அதே வேலை தான் செஞ்சிட்ருக்கிற, அதே பிரச்சனை தான் இருக்குது, அதே தான் உனக்கு இருக்குது, இப்போ நீ சர்ச்சுக்கு போய் எனக்கு சாதிச்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிண்டல் பண்ணானா. அப்போ சொன்னானா, நான் சர்ச்சுக்கு போய் நிறையா ஏசப்பாட்டை வாங்கிட்டேன் அப்படின்னானா. என்னத்தை வாங்கினேன்? ஏதோ ஓட்ட வண்டியில் தான் என்ன செஞ்சிட்ருக்க, போயிட்டுருக்கிற, வந்துட்டுருக்கிற, இப்போ என்னத்தை நீ வாங்கிட்ட? அதே ஓட்டு வீட்டில் தான் குடியிருக்க. சர்ச்சுக்கு போனால் வெளிநாட்டிலேருந்து காசு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, நீ அது கூட என்ன செய்யல, வாங்கலை அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணினானா. சொன்னானா, நிறைய வாங்கியிருக்கேன் அப்படின்னானா. என்னத்தை நிறைய வாங்கினேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, உலகத்தில் கிடைக்காத பொருளை ஏசப்பா சர்ச்சில் எனக்கு தந்தாருன்னு சொன்னான். என்னடா அது உலகத்திலே கிடைக்காத பொருளா? ஆமாம், உலகத்தில் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாத பொருள் சர்ச்சில் நான் வாங்கிட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னானா. என்னடா இது, எங்கே காசு கொடுத்தா காசே தான் கடவுளாடான்னு சொல்கிறாங்க, இவனை காசு கொடுத்தாலுமே வாங்க முடியாத ஒரு பொருளை ஏசப்பாட்டை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒரு வேளை என்ன இருப்பானோ, பைத்தியங்கிறது பிடிச்சிருக்குமோ இவனுக்குள்ள. இவங்க சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் இருக்கிறவங்க மண்டையை கழுவிட்டாங்க, இவனை இனியெல்லாம் திருத்த முடியாதரா அப்படின்னு சொன்னானா. அவன் சொன்னானா, ஏய், நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத விடுதலையை ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத சந்தோஷத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத சமாதானத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார்.
உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டானா. அவன் திட்டினவனுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஒரு மாதிரியா, என்னடா இது, இவன் நம்மளை கடைசியில் இப்படி ஆக்கிட்டான் போல இருக்கு, நம்மளையே கடைசியில் இப்படி ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வேணும்னா சொல்லு, நீயே ஏசப்பாட்டவா, இது எல்லாம் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது, சர்ச்சில் ஏசப்பா தருவாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனான். அப்போ நமக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு ஏசப்பா தர்றாரு. நீ பெருமையா இருக்கிற, ஆனா ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில பொறுமையை தேவன் தந்திருக்கிறார். எதுக்குமே அவசரப்பட மாட்டேன். நான் ஒரு காரியத்தை செய்யணும் அவசரப்பட மாட்டேன், நிதானமா நான் செயல்படுவேன். நீ அவசரப்பட்டு கண்டவங்கள்ட்ட எல்லாம் காசை கொடுத்து பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லிட்டு கண்டவங்கள்ட்ட எல்லாம் காசை கொடுத்து நீ ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கிற. ஆனால் பொறுமையை இயேசுவேல கொடுத்திருக்கிறார். அந்த பொறுமையினால அநேக இழப்புகளை நான் தவிர்த்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசப்பா தேவனுடைய அன்பை, அவருடைய அன்பை நமக்கு சர்ச்சில் ஏசப்பா தர்றார். இந்த அன்புக்கு ஈடாக உலகத்துல அன்பு எங்கேயுமே கிடைக்காது. அன்புக்கு ஈடாக கிடைக்காது. நீங்க நல்லா இருக்கும் பொழுது, நிறைய சம்பாதிக்கும் போது, நிறைய உறவுகள் உங்ககிட்ட அன்பு காட்டும். அதுவே குறைவுபடும் பொழுது, அதுவே உங்கள்கிட்ட இல்லாமல் போகும் பொழுது, அதுவே நீங்க கஷ்டப்படும் போது அப்பதான் தெரியும் யாரு அன்பு எப்படி என்ன ஏதுன்னு அப்பதான் நமக்கு புரியும். ஆனால் ஏசப்பாவுடைய அன்பு அப்படி இல்லை. நாம் எப்பெல்லாம் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு பதில் கொடுக்கிற தேவனுடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த அன்புமே கிடையாது. நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் உட்காந்துருக்குறோம். ஆமாவே இல்லைங்களா? அனுபவிச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். யார் என்ன எவன் எப்படி அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். ஆனால் ஏசப்பாவுடைய அன்பு பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் வந்து உட்கார்ந்திருந்தாலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். நாம் யாருக்குமே பிரயோஜனப்படலைன்னா தூக்கி வீசிவிடும் உலகம். உலகத்தினுடைய அன்பு அவ்வளவுதான், தூக்கி வீசிடும். ஆனால் ஒன்றுக்குமே உதவாமல் நாம் இந்த இடத்துல வந்திருந்தாலும் பரவாயில்லை, ஏசப்பா நம்மேல் அன்பு காட்டி அரவணைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த அன்புக்கும் அந்த அன்புக்கும் உள்ள வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறது இந்த நம்முடைய ஏசப்பாவுடைய அன்பு. அந்த அன்பை விவரிக்கவே முடியாதுங்க நம்முடைய வாழ்க்கையில. சத்துவத்தை கொடுக்கிற அன்பு இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? பலனை கொடுக்கிற அன்பு இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? இருக்கிற பலனை எல்லாம் உறிஞ்சிட்டு இனி இவன் ஆக மாட்டான். கரும்பு சக்கை எல்லா சாரையும் உலகம் உறிஞ்சிரும். அந்த சக்கையை என்ன செஞ்சிடும்? தூக்கி குப்பையில போற்றும். இதுதான் உலகத்தினுடைய அன்பு. அல்லேலூயா. இல்லைங்க பாஸ்டர், எங்க வீட்டில எல்லாம் எங்க சொந்தக்காரங்களாம் அப்படி இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா கை தூக்கி காட்டுங்களே பார்க்கலாம். ஏசப்பாவுடைய அன்பை போல அதை விட பெரிய அன்பு உலகத்தில் இருக்கு, எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கை தூக்கி காட்டுங்க. இருக்கிறாங்களா? நம்ப முடிகிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்ன கை தூக்கி காட்டுங்க. ஏசப்பாவை போல ஒரு நம்பிக்கைக்குரியவர் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. முடியாதுங்க, மனசாட்சி ஒத்துக்காது. பொய் சொல்றதுக்கு கூட கை தூக்க வராது. நான் சும்மாவாவது இருக்கிறாங்க, பொய் சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்றது கூட நம்மளால கை தூக்கிறதுக்கு நம்மளால முடியாது.
ஏன்னா ஏசப்பாவுடைய அன்புக்கு இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் 750 கோடி மனிதர்கள் சேர்ந்த அன்பை வச்சு பார்த்தாலும் ஏசப்பாவுடைய அன்புக்கு ஈடு ஆகவே ஆகாது. அல்லேலூயா. சக்கையை, கரும்பு சக்கையை யாருங்க பயன்படுத்துவாங்க? என் அப்பா பயன்படுத்துவார். ஒட்டஞ்சு போன மண்பானை யாருங்க பயன்படுத்துவாங்க? தைரியமா நெஞ்சு தட்டி சொல்லுங்க, என் அப்பா பயன்படுத்துவார். நான் சக்கை தான், நான் உடஞ்சு போன மண்பாண்டம் தான், ஓட்டையான சட்டி தான். ஆனா எங்க அப்பா எடுத்து பயன்படுத்த அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம சத்துவமே இல்லாம நாம் என்ன செய்கிறோம்? உட்கார்ந்துருக்கிறோம். வாழ முடியாது. இனிமேல் நானா வாழ முடியும்னு கேட்ட முடியாது. கஷ்டம். ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஒரு நரம்பு சுளுக்கிச்சுன்னா கூட நம்மளால நடக்க முடியாது. ஒரு வயிறு வலிச்சு ஏசப்பா அப்படின்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு எங்கேயாவது வயிறு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரி போயிட்டேன்னா ஆப்ரேஷன் பண்ணாமல் விடவே மாட்டானுங்க. அட சும்மா கேஸ்ட்ரபிளாக தான் இருக்கும். அவனுக்கு எப்படி தான் மிஷினில் வேறு ஏதோ எவனோ ஸ்கேனை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறானுங்களா என்னன்னு தெரியல. கேஸ்ட்ரபிளாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேஸை என்ன செய்யணும்? வெளியே எடுக்கணுன்றான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறார்? பரிபூர்ண சுகத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அதனால நாம் ஏசப்பாவுக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காத்து இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மனைவி சமையல் செய்கிறாங்க. சமையல் செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு பசி, நம்மளால் காத்து இருக்க முடியல. அங்கே அரைகுறையா தக்காளி, அரைகுறையா கத்திரிக்காய், அரைகுறையா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் அப்போ தான் வெந்துட்டுருக்குது. அரைகுறையா இது வெந்துட்டுருக்குது. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி துள்ளணும்னா நம்மளுக்கு என்ன சோறு தான் கிடைக்கும்? அரை வேக்காடு சோறு தான் கிடைக்கும். ஆமாவே இல்லைங்களா? அட விசில் வர ஆடுறதுக்குள்ளே கொஞ்சம் என்ன செய்ய, பொறுமையாக இரு. அதெல்லாம் முடியாது, பொறுமையெல்லாம் என்னால் இருக்க முடியாது. சரி அப்போ இந்தா எடுத்து தின்னு அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன சோறு தான் கிடைக்கும்? அரை வேக்காடு சோறு தான் கிடைக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அரை வேக்காடு தின்னு என்ன ஆகும்? டாக்டர் சொல்ற அரை வேக்காடு, அரை வேக்காடை போய் தின்னுட்டு வந்துட்டு வயிறு வலிக்குது வாய் வலிக்குதுங்கிற சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. அப்போ காத்திருக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் காத்திருந்தா போதுங்க, ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. வர்றதுக்குள்ள அவசரம், ட்ரெயின் வர்றதுக்குள்ள என்னது அவசரம். கொஞ்சம் பொறுமையாக தான் காத்திருந்தோம், நம்ம ஜெயிச்சிடலாம். அவசரம் இவன் ட்ரெயின் வச்சுருக்கிறான், இவன் நல்லா ஒரு கவர்மெண்ட்டு, இவன் நல்லா ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அப்போ அவசரப்படுற எல்லா காரியமும் நமக்கு நஷ்டம். ஆமாவே இல்லைங்களா? இல்லைன்னு சொல்றவங்க யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவசரப்பட்டு நான் லாபம் அடைந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? இல்லை. அதனால காத்திருப்போம். எப்படி காத்திருக்கும் தெரியுங்களா? சங்கீதம் 40:1 படி நாம் காத்திருக்கணும். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக எப்படி காத்திருக்கணும்? பொறுமையா காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும் சொல்லுங்களேன்? எப்படி காத்திருக்கணும்? சவுண்டே வரமாட்டேங்குது. ஆமா, பொறுமையா காத்திருந்தா நாம் நல்ல பலனை பெறலாம், நல்ல அறுவடை செய்யலாம், நிறைய தானியங்கள் கிடைக்கும். அந்த நாள், குறிப்பிட்ட நாள், விதைச்ச நாளிலிருந்து
இத்தனை நாள் கழித்து தான் அறுவடை செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். அவசரப்பட்டுட்டு நான் ஊருக்கு போகணும், நான் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு 10 நாளைக்கு முன்னாடியே அறுத்தா என்ன ஆகும்? இவங்க தான் கேட்கணும், என்ன ஆகும்? ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அறுத்துட்டீங்க, வேஸ்ட் ஆயிரும், விளைச்சல் வராது, பலன் கிடைக்காமல் போய்விடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தோமானால் ஏசப்பா கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும் பொழுது, சரியான முறை வரும் பொழுது, சரியான காரியத்தை ஏசப்பா நமக்கு செய்வார். அப்போ எப்படி காத்திருக்கணும்? பொறுமையாக காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்படி எப்படி பெருக பண்ணுவேன்? வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, அதை போல வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னாரு. எப்போ? 75 வயசுல. ஆபிரகாமுக்கு 75 வயசு, குழந்தையும் கிடையாது. ஆபிரகாமுக்கு குழந்தையும் கிடையாது, 75 வயசு. யாராவது நம்புவாங்களா? உன் சந்ததியை ஆசீர்வதிக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா விசுவாசித்தார். அங்கே தான் இருக்குது விஷயமே. 75 வயசு கிழவன், 70 வயசு கிழவி, 2 பேர்த்துக்கும் குழந்தை பிறந்து, அந்த குழந்தையின் மூலமாக அந்த சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் விசுவாசித்தார். அங்கே தான் இருக்குது பாயிண்ட். அந்த விசுவாசித்தான் பாருங்களா, கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி நம்பினான். பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியில் நீங்களும் நானும் நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி ஜொலித்துட்டு கொண்டு இருக்கிறோம்? நட்சத்திரங்களாக. நட்சத்திரங்களை யாரும் மறைக்க முடியாது, நட்சத்திரங்களை யாரும் தூசிக்க முடியாது, நட்சத்திரங்களை யாரும் கேவலமாக பேச முடியாது. நட்சத்திரங்களை அவ்வளவு பிரகாசமாய் ஜொலிக்கிறது. ஒரு நாள் ரஜினிகாந்த் கிட்ட பாஸ்ட் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ரஜினிகாந்தை பார்க்குறதுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது அவங்க வீட்டில் போய் ரஜினிகாந்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இன்னும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், ராமநாதபுரத்துலேருந்து கூட போகிறாங்க. போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சரி எல்லோரும் சாப்பிட்டாச்சு, எல்லாம் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது அப்போ தான் ரஜினி பேசுகிறாராம். அதுக்கு முன்னாடி பேசவே மாட்டாராம். இந்த சினிமா படத்தில் தான் ஓட்டவாய் மாதிரி பேசிகிட்டு இருப்பார், ஆனால் நேரில் போனால் பேச மாட்டாராம். அப்போ கடைசி ஒரு வார்த்தை சொன்னாராம், நாங்கள்லாம், இவங்க நடிகர்கள்லாம் சேர்த்து அவர் சொல்கிறாராம், நாங்கள்லாம் இந்த உலகத்துக்கு ஸ்டாரு, இவங்கெல்லாம் பரலோகத்தின் ஸ்டார்கள். இவங்கெல்லாம் கரங்களை தட்டி அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. இயேசுவை நம்புகிறவர்கள் பரலோகத்தின் ஸ்டார். அவர் சொன்னாரா, என்னுடைய பேர் என்ன செஞ்சிடும்? என்னோடு கூட மறைந்து விடும். ஆனால் இவர்களுடைய பேரோ இவர்களுடைய நிலைமையோ என்றைக்கும் என்ன செய்யாது? மறையவே மறையாது என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு எல்லாரும் கையை தட்டி சொன்னாங்களாம், நடிகர்கள்லாம் சேர்ந்து. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போது நம்மை அந்த அளவுக்கு உயரத்தில் தான் நம்மளை வச்சிருக்கார். சந்தோஷமே இல்லையா? எங்கேயும் பாஸ்டர் என் நிலைமையும் வந்து பார்த்தா சாக்கடையில் கிடக்கிற மாதிரி கிடக்கிற என்ன ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு என்ன பேசுகிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள், என் வீட்டில் நான் முதி வாங்கிறது எனக்கு தானே தெரியும், நான் பேச்சு வாங்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படியா யாராவது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளை ஏசப்பா அப்படியே வச்சிருக்காரு. நம்மளை எல்லாம் நாம் தாங்க உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு அவர் சொன்னாராம்,
நான் சூப்பர் ஸ்டாரு, இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சூப்பர் ஸ்டார் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை தட்ட சொன்னாங்களாம். எல்லாம் ஸ்டார் சினிமா ஸ்டார்கள்லாம் கை தட்டினாங்களாம். நாமள இருந்து என்ன பண்ணியிருக்கோம்? கையே தட்டியிருக்க மாட்டோம். கரெக்டு தானே? ஆனால் அவங்கெல்லாம் ஸ்டாரு, அதனால தான் கையை தட்டுறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பொறுமையா ஆபிரகாம் காத்திருந்தார். எத்தனை வயசு வரைக்கும் காத்திருந்தார்? 75 தான் கர்த்தரே சொல்றாரு. 100 வயசு வரைக்கும் தருவாரு 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 தருவாரு. காத்திரு காத்திரு காத்திரு. எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25 வருஷம் காத்திருந்தார். தந்தாரா இல்லைங்களா? அல்லேலூயா, தந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கு கேட்ட உடனே கொடுத்துருக்கலாம். ஆனால் கேட்ட உடனே கொடுக்குறாரு அப்படின்னா அதில் சில ரகசியங்கள் அடங்கி இருக்குது. அவர் ஆபிரகாம் இன்னைக்கு எனக்கு குழந்தை வேணும்னு கேட்குறாரு. ஆனால் கர்த்தர் வந்து பிரிச்சுவலை பார்க்குறாரு, பின்னாடி பார்க்குறாரு. இன்னைக்கு நாமெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள், நம்மளையெல்லாம் சேர்த்து பார்க்குறார் கர்த்தர். நம்மளையும் சேர்த்து தான், அண்ணாதுரை பிரதரையும் சேர்த்து தான் ஈசாக்குக்குள்ளே என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. எமன்டாவும் ஈசாக்குக்குள்ளே என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் பூரணப்படணும் அப்படிங்கிறதுக்காக 25 வருஷம் வெயிட் பண்ணார். ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான், பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் தகப்பன் யார் தெரியுமா? இஸ்லாமியர். முஸ்லீம்லேயே நிறைய பிரிவுகள் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலே நிறைய பிரிவுகள் இருக்கிறது. யூதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மற்ற மதத்தினர் நிறைய இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த தகப்பன் யாருன்னு தெரியுமா? ஆபிரகாம். அல்லேலூயா. இஸ்லாமியர்கிட்டையும் போறீங்க, எங்கள் தகப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் தான் சொல்லுவாங்க. எல்லா மதத்தினரும் ஆபிரகாமுடைய கல்லறைக்கு வந்து இவர் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உயரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு முஸ்லீம்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன், வருஷம் கூட ஆபிரகாமுடைய கல்லறையில் போய் அவங்களோட தொழுகை நடத்துவாங்க. இப்ராஹிம் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆபிரகாம்ங்கிறோம், இப்ராஹிம் எல்லாம் ஒன்று தான், ஒரே கல்லறை தான் இருக்குது. ஆபிரகாமுடைய கல்ல ஒன்று தான் இருக்குது. அதுக்குள்ள எல்லா மதத்தினரும் வந்து தொழுகை நடத்துகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவன் நம்மளையும் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு மரிக்கிறவர்கள், இன்னைக்கு திடீர்னு மரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 2 இடத்துக்கு போவாங்க. ஒன்று நரகம், இன்னொன்று சொர்க்கம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சொர்க்கத்துக்கு போகிறவர்களை எந்த இடத்துல போய் நீ இருக்கிறாங்க தெரியுங்களா? பரலோகம் போக முடியாது, பரதேசின்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆபிரகாமின் மடி. அல்லேலூயா. எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க கர்த்தர். யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்களோ அவங்கள வந்து என்ன செய்யறாங்க? அந்த ஆபிரகாம் மடி, அதுக்கு பேரு. அந்த அளவுக்கு தேவன் உயரத்தில் வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அதே போல உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம், ரொம்பலாம் வேண்டாம். ஏன்னா அதி சீக்கிரத்தில் ஏசப்பா சொல்லிக்கிறார், அதி சீக்கிரத்தில் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு பதிலளிப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அதனால ரொம்ப நேரம் ரொம்பலாம் காத்திருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால். நீதிமொழிகள் 25 யாக்கோப்பு 5:11 ஒருத்தர் வாசிங்க. யாக்கோப்பு 5:11. ஆமென். என்ன சொல்றோமா? பொறுமையா இருக்கிறவங்கள பாக்கியவான். என்ன அர்த்தம்? கொடுத்து வச்சவன். இவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படின்னு எதை பார்த்து நாம சொல்றோம்? பணத்தையும்
புகழையும் பேரையும் படிப்பையும் சொத்தையும் காரையும் பங்களாவையும் பார்த்துட்டு இவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன். ஆனால் பைபிளில் சொல்லுது பொறுமையாக இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஸ்பிரிச்சுவல் சூப்பர் ஸ்டாரே அவங்க தான். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் சூப்பர் ஸ்டார் ஜொலிக்கிறவர்களே அவர்கள் தான், பிரகாசிக்கிறவர்களே அவர்கள் தான், கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கிறவர்கள். நீதிமொழிகள் வாசிங்க 25:15 வாசிங்க. நீண்ட பொறுமையினால் யாரை சம்மதிக்கலாம்? பிரபுவை. பிரபுன்னா யாரு? அதிகாரிகள். அதிகாரிகளை பாருங்க. ஒரு முறை நானும் ஒன் வேல போயிட்டேன், இன்னொருத்தனும் ஒன் வேல வந்துட்டான். 2 பேர்த்தையும் போலீஸ் இப்போ நிப்பாட்டி தள்ளுறான் ஸ்டேஷனுக்குள்ளே வண்டி அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஒரு 2 பேரும் உள்ள தள்ளிட்டோம். நான் போய் ஒரு ஓரமாக கையை கட்டி நின்றுட்டேன். ஏன்டா ஒன் வேல வந்தேன்? சார் பெட்ரோல் அடிக்கலான்னு அப்படி சுற்றிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி இப்படி போனால் பெட்ரோல் பங்கு பக்கம் வருங்க சொல்லிட்டு இது விஸ்குன்னு திடீர்னு வந்துட்டேங்க சார் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுமையாக இல்லாமல் கையை அவன் டேபிள் மேலே டேபிளுக்கிட்டு கொண்டுருக்கிறார் போலீஸ் சார். இவர் போய் இப்படி 2 கையும் இப்படி ஊனிட்டு, சார் டைம் ஆச்சு நான் போகணும் அப்படின்னா. பார்த்தேன் கீழே எட்ற கையை. என்ன சொன்னால், எட்ற கையை போய் அங்கே போய் உட்காருப்போம். ஒன்வேல் வந்துட்டு திமிரப்பாரு உனக்கு அப்படின்றான். அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி கொடுத்தான். அவன் ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னே அவங்ககிட்ட சரிங்க சார் சரிங்க சார்னு பேசுகிறாங்க. சரிங்க சார்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பெரிய அதிகாரி, பெரிய அரசியல்வாதி ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? சரிங்க சார்னு சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணி கொடுத்துட்டு போய் உட்கார் போ அப்படின்ட்டான். அவன் நினச்சது தான் அவன் சாதிக்கணுன்றான். நீ எவனுக்கு ஃபோன் பண்ண என்ன? அல்லேலூயா. ஆனால் பொறுமையாக கையை கட்டி நின்னேன். இங்கே வா, என்ன வேலை செய்கிறேன்? நாங்கள் மம்டி வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க சார். ஏன் அந்த ரோட்டில் வரக்கூடாதுன்னு தெரியாதான்? மறுபடியும் சொன்னேன், சார் அங்கே போய் சுற்றிட்டு வந்தால் ரொம்ப தூரமாக இருக்குங்க சார். கடைக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, மேஸ்திரி கடைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடிச்சுட்டு வர சொன்னாங்க. அதனால் டக்குன்னு அதில் வந்துட்டேங்க சார். சரி இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சாமி எடுத்து வீசிட்டான். அது டேபிள் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் பொறுமையாக எடுத்துகிட்டு பொழைச்சண்டா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ சொல்லுங்கள், பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்களே இல்லைங்களா? அல்லேலூயா. ஆனால் அவன் உட்காந்துட்டு தான் இருந்தான். எப்போ போனான் என்னன்னு தெரில. அவன் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக சாயந்தரம் தான் சாவி கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். பணம் வாங்கிட்டு, ஏன்னா நான் வேலை செஞ்சதோடு அப்படியே போனதுனால ஏதோ பையன் உண்மை தான் சொல்லுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போது இதே போல் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பொறுமையாக இருந்தோமானால் நாம் தான் யாருங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்படி பொறுமையாக இருக்க சொன்னால் இப்படியா பொறுமையாக இருக்கிறது? வாயே திறக்க மாட்டேங்குது. நீங்க தானே பொறுமையாக இருக்க சொன்னீங்க. இப்படியே இருக்க கடவுள். எங்க போனாலும் இங்க மட்டும் இருந்துட்டு வீட்டில் அதையும் நான் சொல்லிடுவேன். பாஸ்ட் சொல்லியிருக்கார், வீட்டுக்கு போனாலும் பொறுமையா இருக்கணும். நாம தான் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, நீங்க பொறுமையா இருந்தா நம்ம எதையை காத்து கொள்ளலாம் என்றால் எல்லாத்தையும் காத்து கொள்ளலாம். பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் காத்து கொள்ளலாம். விசேஷமாய் நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆவி தான் போட்டு இந்த கலக்குது நம்மளை. கெட்ட ஆவி நல்ல ஆவியோட சேர்ந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்குது. நாம் ஏன் அழுகிறோம்? கண்ணில் ஏன் தண்ணி வருது தெரியுமா? உள்ளுக்குள்ள ஆவி இருக்கிறதுனால தான். ஆவி இல்லாதவனுக்கு கண்ணில் தண்ணி வருமா? ஆவி இல்லாதவனுக்கு ரோசம் வருமா? ஆவி இல்லாதவனை ஓங்கி மூஞ்சியா குத்துங்களே, ரோசம் வருதான்னு பார்க்கலாம்.
ஆவி இல்லாதவனுக்கு கோபம் வருமா? ஒரு சிலர் புரியலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் வராது. ஆவி இல்லாதவனுக்கு பசி வருமா? ஆவி இல்லாதவனுக்கு ஏதாவது இருக்குமா? சூடு, சொரணை, மானம், ரோசம், வெக்கம் ஏதாவது இருக்குமா? ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப நமக்குள்ள இருக்கிறது என்னதான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு காரணம் ஆவி. அந்த ஆவியை காத்து கொள்ளலாம். எப்படி இருந்தால்? பொறுமையா இருந்தா. ஏசப்பா சொல்றார், லூக்கா 21:19 வாசிங்க. லூக்கா 21:19. ஆமென். என்னத்தினால? பொறுமையினாலே ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அவசரப்பட்டு பேசாம இருந்திருக்கலாமோ? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? அது நம்முடைய வாழ்க்கை, அதனால நாம் அவசரப்பட்டுட்டோம். இனி நம்முடைய வாழ்க்கை இல்லை. யார் கையில் இருக்கிறது? இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. இனி நாம இயேசு பார்த்துக்குவார். இன்னைக்கு செய்யறாரோ, நாளைக்கு செய்யறாரோ, அடுத்த மாசம் செய்யறாரோ, அடுத்த வருஷம் செய்யறாரோ, அவர் பார்த்துக்கிட்டோம். நாம் சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு செய்கிறோம், பணம் வாங்குறோம், செலவு பண்ணுறோம், தூங்குறோம், போகிறோம். அல்லேலூயா. யார் எவன் என்ன பண்ணாலும் யார் பார்த்துக்குவாங்க? இயேசுவா பார்த்துக்குவார். நாம் மல்லு கட்டிட்டு போய் நின்னோம்னா வீர நாட்ட போவோம். எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி தூக்கி வரிஞ்சு கட்டிட்டு போவோம். போய் நின்னா ஓங்கி ஒரு அப்பா அப்புவான். திருப்பி வீட்டு மறுபடியும் விழுந்துட்டு மறுபடியும் வந்து வீட்டில் படுத்துக்குவோம். இதுதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒருத்தான் அவன் முன்னாடியே அவன் அடிக்கிறான். இவன் நம்மளும் போக வேண்டியதானே. ஏய் என்னடா சும்மா எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் விட்டான். வந்தான், ஓங்கி ஒரு அப்பு விட்டான். போய் உன் வேலை எதையோ அதை மட்டும் பாருன்னா அடி வாங்கிட்டு அமைதியாக வந்துட்டான். தேவை அவனுக்கு. இங்கே தான் பட்டணத்தில் தான் இருக்கிறாங்க ஐயாக்கெல்லாம். தேவை அவனுக்கு. அப்போ நீ யார்றா எம்பொண்டடிக்கு என்ன வக்காலத்து வாங்குறதுக்கு? நீ யார்றா அப்படின்னு சொன்னா பாரு. நான் யாரும் இல்லை சாமி, என்னை ஆளை விடுன்ட்டு அவன் போயிட்டான். அவன் அடிச்ச அடியில் அவன் மப்போடு தான் வந்தான். அடிச்ச அடியில் மப்பு தெளிஞ்சிருச்சு அவனுக்கு. மப்பு தெளிஞ்சிச்சு. நீ போய் மறுபடியும் நீ எவனாவது கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பண்ணலன்ட்டு புலம்பிட்டு போகிறான். அப்போ பொறுமையாக இருந்தோம்னா எல்லாவற்றையும் சாதிக்கலாம். அல்லேலூயா. அதனால படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பொறுமையாக இருக்கிறாதீங்க. நாளைக்கு பார்த்துக்குவோம். என்ன செஞ்சலாம்? அப்புறம் நாங்களும் சாப்பாடு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நாங்களும் பொறுமையாக இருந்துக்குவோம். தெரிஞ்சுக்க. அதனால படித்தாதான் சோறு இல்லைன்னா நீங்கள் என்னத்தை போட்டாலும் நாங்கள் இவ்வளோதான் சாப்பிடுவோம். நீ போட்டேன்னா போடாட்டி என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு பிஸ்கட் கட்டு அது கூட நாம தானே வாங்கி கொடுக்கணும். அது கூட நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். பெற்றவங்க தான் என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். அதனால் நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டு பொறுமையாக காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். போன உடனே 2 நாள் வேலை செஞ்சோடனே எனக்கு சம்பளம் கொடுங்க, எனக்கு அந்த வேலை அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, அதை பண்ணணும் இதை பண்ணுன்னா எத்தனை நாள் வேலை செஞ்சா? 2 நாள். இந்த 2 நாள் சம்பளத்தை பிடிச்சி நீ முதல்ல வெளியே பண்ணுறோம். 30 நாள் வர வரைக்கும், இன்னொரு மாதம் 31 நாள் வரும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். ஒருத்தனை கூப்பிட்டான், வேலைக்கு போய் இன்டர்வியூக்கு போனான். போன உடனே எல்லாம் ஓகே, நீ செலக்ட் ஆகிட்ட, உனக்கு எப்படி சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னா, எனக்கு ஒரு 12,000 15,000. ஓ சரி ஓகே. எப்படி வேணும்? வாரமா இல்லை டெய்லியும் வேணும்னாலும் வாங்கிக்க, வாரமானாலும் வாங்கிக்க, மாதமானாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். மேனேஜர் சொல்லியிருக்காரு, நாங்கள் டெய்லி வேணாலும் வாங்கிக்கப்பா, வாரம் வேணாலும் வாங்கிக்க, மாதம் வாங்கிக்க, உனக்கு எப்படி சௌகரியம்? மாதம் வாங்கிட்டீங்கன்னா பிஎஃப் இஎஸ்சி அதெல்லாம் பிடிப்போம், நாங்கள் உனக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னான், சார் டெய்லியும் கொடுக்குற சம்பளத்தை எனக்கு டெய்லியும் கொடுத்துருங்க சார்.
சரி, அப்புறம் வாரமான கொடுக்குற சம்பவத்தை வாரமான கொடுத்துருங்க சார். அப்புறம் மாசமான கொடுக்குற சம்பவத்தை மாசம் மாசம் கொடுத்துருங்க சார். நோ ப்ராப்ளம், நான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நாளைக்கே வந்துடுறேங்க சார். நான் அது சொன்னா இனி இந்த பக்கம் என்ன செஞ்சுறாங்க, எட்டி கூட பார்க்குறாரு, உனக்கு வேலை கிடையாது ஒன்றும் கிடையாது, ஓடி போடுறா அப்படின்னாங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? மாசமான பொறுத்து இருந்தால் பெனிஃபிட் இருக்கிறது. நீங்கள் டெய்லி சம்பளமா, வார சம்பளமா, மாச சம்பளமா? வார சம்பளம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. எப்போ சம்பளம் வாங்கணும்? மாதம் மாதம் சம்பளம் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் கிடைக்கும். ஒன்றுமே கிடைக்காதான். ஓ, கம்பெனி சரியில்லை. அப்போ ஏசப்பாட்டை நம்ம காத்திருந்தா எல்லாம் சைடு எஃபெக்ட் எல்லாம் நமக்கு வரும். பிஎஃப் வரும், இஎஸ்ஐ வரும், அப்புறம் பென்ஷன் வரும். அப்புறம் நாங்கள் சேர்ந்துருக்கோம் ஒரு இன்சூரன்ஸில், போஸ்ட் ஆஃபீஸில். இது இங்கே தான் இருக்குது, இங்கே பாருங்கள், சேர்ந்துருக்கோம். இது காத்திருக்கணும். எங்களுக்கு 60 வயசு ஆகிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும். இருக்கிறோமோ இல்லையே தெரியல, ஆனாலும் காத்திருப்போம் காத்திருப்போம். இது பென்ஷன், ரிட்டையர்மெண்ட்டு, நாங்கள் போட்ட பணம், அதுக்கு வட்டி எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். ஆனால் எது வரைக்கும் காத்திருக்கணும்? 60 வயசு வரைக்கும் காத்திருக்கணும். இன்னொன்று இருக்குது, இது 20 வயசு வரைக்கும் காத்திருக்கணும். அந்த அம்மா 20 வயசு வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காத்திருக்கிறது எவ்வளவு பிரயோஜனமா இருங்க. இங்க பாருங்க, நாங்கள் 2000 ரூபா கட்டிட்டு வந்துட்டேன், எனக்கு நாளைக்கு 2000 ரூபா வேணும் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்படியே கொடுத்தாலும் நம்ம கட்டின 2000 ரூபா கட்டிக்கிறியா, அந்த செலவு இந்த செலவு அது இதுன்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 500 ரூபாய பிடிச்சிட்டு மீதி 1500 ரூபா தான் தருவாங்க. கரெக்டுங்களா? நாங்கள் வேலை செஞ்சோம்ல, அது பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா பிடிச்சிக்குவாங்க. அப்போ பெனிஃபிட் கிடைக்காது, இருக்கிறதையும் இழந்து விடுவோம். அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் பொறுமையா. நான் பார்த்தோம், நாய்க்கம்பலத்தில் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம், நிறைய நாய்களை நின்றுச்சு நடு ரோட்டில். கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ பண்ணியிருந்தாலோ இல்லை நின்றுருந்தாலோ எங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நாங்கள் வாட்டுக்கு நாய் ஓடிருன்னு சொல்லிட்டு வந்தோம், அது எங்களை ஓட விட்டுருச்சு, தூக்கி கீழே போட்டுச்சு. விழுந்தான் பாருங்க 4 பேரும். ரொம்ப மாச கணக்கா இடுப்பு பிடிச்சிட்டே நடந்தோம் 2 பேரும். இல்லையா? என்ன செஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் பொறுத்து ஒன்னா ஸ்லோ பண்ணிருக்கலாம், இல்லை நிப்பாட்டிருக்கலாம். இதனால இப்போ என்ன தப்பா இருக்கும் பாருங்க. பைபாஸில் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது? இந்த பொறுமையே இருக்க மாட்டேங்குது. சரக்குன்னு போகணும். அவன் பெரிய வண்டியில் போறவன் போறான், 160 சிசி 200 சிசி வச்சிருக்கிறவன் போறான்ட்டு இந்த 100 சிசி வச்சிருக்கிறவனும் போறான். எப்படி விளங்குமா? சிசி எல்லாத்தையும் பிடுங்கிட்டார் ஆண்டவர். உனக்கு ஒரு சிசியும் வேண்டாம், உனக்கு 100 வேண்டாம், 150 வேண்டாம், 200 வேண்டாம், எல்லா சிசியும் பிடுங்கிட்டாரு. இன்னைக்கு ஒரே ஒரு கம்பம் வச்சுக்கிட்டு நொண்டின்னு நடந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா? போச்சா? ஆண்டவர் சிசி கொடுத்தாருன்னா எத்தனை சிசி கொடுத்தாரோ அத்தனை அந்த சிசி அளவுக்கு தான் நம்ம வண்டி என்ன செய்யணும்? ஓடணும். 100 சிசி வச்சிருக்கிறவன் 160 சிசியில் வச்சிருக்கிற வண்டி மாதிரி ஓட்டக்கூடாது. அல்லேலூயா. ஓட்டக்கூடாது, ஓட்டவும் முடியாது. அன்னைக்கு அண்ணாதுரைபுரத்தில் நாங்கள்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். என் வண்டி 160 சிசி, அது போயிட்டு இருக்குது. அவர் வண்டி 75 சிசி. எப்படி வரும்? வருது. நாங்கள் போய் அங்கங்கே நின்றுக்குவோம். கேட்குறாரு, பாஸ்டர் உங்கள் வண்டி பெரிய வண்டி, அதான் ஸ்பீடாக போகுது. ஆமாம் சார், பெரிய வண்டிங்க நல்லா ஸ்பீடாக போகுது, மெதுவாக எங்களால் ஓட்ட முடியல. அப்போது உங்களுக்கு கொடுத்த சிசியில் மெதுவாகவும் போகக்கூடாது, அதுக்கு மேலே ஸ்பீடாகவும் போகக்கூடாது. மெதுவாக போனால் தாமதமாயிரும், ஸ்பீடாக போனால் வேறு மாதிரி ஆயிரும். நிறைய ஒட்டியிருக்கிறாங்க இல்லையா, வண்டியிலெல்லாம் ஒட்டியிருப்பாங்க, 100ல் போகாத,
100ல் போகாத 108 பின்னாடியே வருவான். அவன் சொல்றான், நாங்கள் 108க்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டோம், நாங்களாம் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்றான் அவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய உயிர் இருக்கு பார்த்தீங்களா நமக்குள்ள, அதை நம்ம காத்துக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம்னா போதும். நாம் என்ன செய்யலாம், நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றிக்கலாம். அந்த ஆத்துமாவில் தான் இந்த கலக்கம், நமக்குள்ளே உயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கண்ணீர் வர்றதுக்கே அவள் தான் காரணம். ஆவி கலங்குது. ஏசப்பா சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, உன் ஆவியை கலக்குனவர்களை நான் கலக்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இதில் பார்த்துட்டு நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க. அங்கே இருக்கு பாருங்க, ஏற்றைக்கே நிற்குது, பிரச்சனையே இல்லை. ஆமாம், 12 மணி ஆனால் பிரச்சனை, ஆகாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. பாஸ்டர் பொறுமையாக காத்திருக்கு சொல்லிட்டு மணி 1 ஆக்கிட்டாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. பொறுமை நமக்கு என்ன செய்யும், பொறுமையை கொண்டு வரும். ஒருத்தன் நல்ல அறிவாளி, ஒரு 10 பேர் கொண்டுருக்குறாங்க, செம்ம அறிவாளி. அவன் பேசுன்னு பேசிகிட்டே இருக்கான், ரொட்டோன்னு பேசிகிட்டு இருக்கான். அதே 10 பேரில் இன்னொருத்தன் புத்தியே கிடையாது, அவனுக்கு அறிவே கிடையாது, கொஞ்சம் கூட நாலேஜே இருக்காது, அவன் பாட்டுக்கு அமைதியாக கொண்டிருக்கான். இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அந்த 2 பேர்த்தையும். யாரை புத்திசாலின்னு சொல்லுவாங்க, யாரை அறிவாளின்னு சொல்லுவாங்க, யாரை முட்டாளின்னு சொல்லுவாங்க? 2 பேர், ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கான், விட்டா ராக்கெட் தயாரித்து செவ்வாய் கிரகத்துக்கு விட்டுருவான், அவ்வளோ ஒரு டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கு. ஆனால் அவன் வந்து பேசிகிட்டே இருக்கான், ரொட்டன்னு ஓட்டப்பானையில் ஈ போந்த மாதிரி. ஆனால் இன்னொருத்தன் 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவனுக்கு அறிவே கிடையாது, நாலேஜ் கிடையாது, திறமை கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவன் பாட்டுக்கு அமைதியாக கொண்டிருக்கான். இப்போ நாம் எல்லாம் அந்த 2 பேர் தான் பார்க்குறோம். யாரை அறிவாளின்னு நம்ம மனசு தோணும்? பார்த்தீங்களா? அப்போது பொறுமையாக நாம் இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், நாம் தான் யார்? அறிவாளி. நாம் தான் அறிவாளி. ரொட்டோன்னு பேசி சாதிச்சிடான்னு நினைக்கிறவன் கடைசியில் முட்டாளாக போகிறான். அப்போ ஏசப்பாட்ட பொறுமையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு 2, 4, 6, 8, 9 வசனம் நம் மீதி இருக்குது. எத்தனை பேர் பொறுமையாக கேட்குறேன்னு சொல்கிறீங்க? இல்லை பார்த்துக்குவோங்க பாஸ்டர், அப்புறம் நம்மளுக்கு இங்கே உட்காந்து கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இல்லை நான் பொறுமையாக கேட்குறோம் பாஸ்டர், நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு தானே வாய் வலிக்குது, உங்களுக்கு தானே கால் வலிக்குது, எனக்குன்னு நான் ஜம்முன்னு ஃபேனு காடியாக சேர் போட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சொன்னீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். பொறுமையாக இருந்தால் என்னென்ன நாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இன்னும் இவ்வளவு பொறுமையா? பொறுமையாக உட்கார்ந்துருக்கிறாங்க. உடம்பு பொறுமையாக உட்காரக்கூடாது, மனசு வந்து அப்படியே பொறுமையாக காத்திருக்கணும். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் வசனத்தை. எப்பெல்லாம் பொறுமையாக இருக்கணும், எப்படியெல்லாம் பொறுமையாக இருக்கு? என்னவோ சவுண்ட் என்னவோ கேட்டுச்சு. எப்பெல்லாம் பொறுமையாக இருக்கணும், எப்படியெல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வசனம் இருக்குது. அது கேட்குறதுக்கு பொறுமை இருந்தால் சொல்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு இந்த இடத்துல ஒரு முட்டி, இந்த இடத்துல வலிக்குது தான், நிற்க தான் முடியல. அப்புறம் என்ன முடிச்சுட்டு போக வேண்டியதால் அப்படிங்கக்கூடாது. ஏசப்பா
செய்ய சொல்கிறது முழுசாக செஞ்சணும், கால் வலிச்சான்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, பெஸ்ட்டாக ஏசப்பா நான் நிறுத்திட்டேன்னு நான் சொல்லிக்குவேன் அவர்கிட்ட. கரெக்டு தான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பதில்? ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பொறுமையாக இருந்தால் எதையை காப்பாற்றிக்கலாம்? நமக்குள்ளே இருக்கிற உயிரை நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்தது, பொறுமையாக இருக்கணும்னா எப்போ பொறுமையாக இருக்கிறது? 24 மணி நேரம் பொறுமையாக இருக்கிறது. அப்படியா? சரி. எப்போ பொறுமையாக இருக்கணும்னு தெரியுங்களா? ஒரு பிரச்சனை இல்லை, நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம். இப்போ பொறுமையாக இருக்கிறதா? இல்லை 4 பேர் கம்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, 4 பேர் சண்டைக்கு வந்துட்டாங்க, 4 பேர் துன்புறுத்துகிறாங்க, 4 பேர் காரி துப்புறாங்க, 4 பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க. இப்போ இருக்கிறது பொறுமையா? இல்லை எல்லாம் இருக்குது, நீ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்ம வாட்டுக்கு இருக்கிறது பொறுமையா? எதையும் நம்ம பொறுமைன்னு நினைப்போம். கணவன் கொந்தளிக்கும் போது மனைவி கொந்தளிக்கும் போது சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பொறுமை. வெற்றி, கோப்பம் வாங்கிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போய் அவனை தோக்கடிச்சா தான் அதுக்கு பேர் வெற்றி. இவன் கீழே நின்றுட்டு சண்டைக்கு போகாமல் ஒன்று ஸ்டேஜே ஏறாமல் கீழே நின்றுட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்போது யாராவது நம்மளை துன்புறுத்தும் போது நம்ம ஏசப்பாண்டு வந்து சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேரு தான் பொறுமை. அந்த பொறுமையை நாம் காத்துக்கொள்ளணும். ரோமர் 5:3 பொறுமை வேணும்னா உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் அமைதியாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பொறுமை. ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12:12 8:25 இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லுங்க, நம்பிக்கையில். எல்லாரும் சொல்லுங்க, உபத்திரவத்தில். ஆமே. உபத்திரவப்படும் போது நமக்கு அமைதியாக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறுமை. மற்ற நேரத்தில் சும்மா போகிறது, ஒருத்தருமே நம்மகிட்ட பேசல, ஒருத்தருமே நம்மளை கண்டுக்கல, நான் வாட்டுக்கு போகிற வரோம், அதுக்கு பேர் பொறுமை கிடையாது. அல்லேலூயா. யாராவது நம்மளை கேவலமாக பேசணும், நம்ம ஏசப்பான்னு வந்து உட்காரணும், அதுக்கு பேர் தான் பொறுமை. அப்போது இந்த பொறுமையை நாம் என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே ஏற்றுக்கொள்ளணும்னா, பாஸ்ட்டு சில காரியங்களை நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறுமை. ஒருத்தர் பாஸ்ட்டு சொன்னாங்கன்னா மற்றவங்கெல்லாம் ரோட்டில் போகிறவங்க காரி துப்பிட்டு போவான், அதை ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பாஸ்ட்டு ஏதாவது வசனம் சொல்லிட்டாருன்னா, பாஸ்ட்டு என்னை சொல்லிட்டே இருப்பார், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொந்தளிப்பாங்க. அதுக்கு பேர் பொறுமை இல்லை. பாஸ்ட்டு சொல்லிட்டாரு, எனக்கு தான் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறுமை. எபிரேயர் எழுதின புஸ்தகம், எபிரேயர் எழுதின நிருபத்தில் 13வது அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 13. சகோதரரே, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த புத்தி எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் எப்படி ஏற்றுக்கணுமா, பொறுமையாக இருந்து ஏற்றுக்கணும். அப்போ பைபிள் நமக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லுகிறது இல்லைங்களா, அதைய பொறுமையாக நம்ம உட்காந்து கேட்டு நாம் ஏற்றுக்கணும்.
அப்போ குமாரன் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் 2 மணி நேரம் ஜோப கூட்டம் நடத்துகிறீங்க, நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பொறுமை இல்லைப்பா. நாங்கள்லாம் போனோமா இதை எடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் பூசணுமா வந்துகிட்டே இருப்போம். நீங்கள் என்ன 2 மணி நேரம் உட்காந்து முட்டி வேறு போட வச்சிடுறீங்க, நம்மளுக்கு அந்த பொறுமையெல்லாம் பத்தாது அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அப்போது பொறுமையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த வசனம் எல்லாம் நம்ம கேட்டோம். கரெக்டுங்களா? இப்போ தோணுதில்லை நமக்கு, அடாடா அன்னைக்கு பொறுமையாக இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு வாய் விட்டோமே, அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே, அவசரப்பட்டு கட்டிட்டோமே, அவசரப்பட்டு நம்ம செயல்பட்டுட்டோமேன்னு சொல்லி இப்போ நம்ம யோசிக்கணும் இல்லையா? இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்து இருந்ததுனால தான். வந்த உடனே நம்ம போயிருந்தோம்னா ஒரு ஜபத்தை போட்டுட்டு என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம்னு போயிருந்தோம்னா இத்தனை காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை காரியங்களை நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம். 100 கோடி ரூபா பணம் முக்கியமா, பொறுமை முக்கியமா? 2ல் எதுன்னு சொல்லுங்க. பொறுமை. அவன் கூட பணம் வேண்டான்றான். பணம் வேண்டாமடா, பொறுமை தான் வேணும். அப்போ இனிமேல் பொறுமையாக இருப்ப வீட்டில். சரி, நான் டெய்லியும் கேட்பேன், உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், இருக்கணும். சரி, அப்போது நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சரி, பொறுமையாக இவ்வளோ நேரம் காத்திருந்தவங்களை ரொம்ப பொறுத்து வைக்கிறது வேண்டாம். எங்கள் பொறுமையை சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, கொஞ்சமாக சோதி, ரொம்ப சோதிக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு, மைண்ட் வாய்ஸு கேட்குது. அதெல்லாமா கேட்கும்? ஆமாம் கேட்கும். ஏசப்பா சொல்லிடுவார், சரி ரொம்ப பொறுமையை சோதிக்காத, ஜெபத்தை பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிற மாதிரி தெரியுது. சரி, ஏசப்பா எதையோ நம்ம கேட்குறோம் இல்லையா? எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, டியூ கட்டணும், நம்ம இந்த மாதிரி குடும்ப செலவுகள் இருக்குது, ஆஸ்பத்திரி செலவு இருக்குது, நான் அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு வேலை வேணும், இப்படி படிப்பு வேணும், இப்படி நிறைய கேட்குறேன்ல. இன்றைக்கி என்ன கேட்க போகிறோம்? பொறுமையை தாங்க. ஏசப்பா தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். அதை வச்சுட்டு என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? பொறுமையாக இருந்தால் தூக்கி போட்டு என்ன செஞ்சுருவாங்க, தலை மேலே ஏறிட்டு ஆடுவாங்க பாஸ்டர். நம்ம பொறுமையாக இருந்தால் என்ன ஆயிரும், தூக்கி போட்டு முதிச்சிருவாங்க பாஸ்டர். நம்மளாம் பொறுமையை என்ன செய்யக்கூடாது, வெளியே காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் வசனம் சொல்லுகிறது பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால் நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நிச்சயமாய் நமக்கு தருவார்.